பரிபூரண சச்சிதானந்த சிவபெருமான் கைலாச மலையிலே சிவசக்தியாகிய பார்வதாதேவி இடதுவாக வைத்தவரால் 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் சங்கத்தார் வானவர் யாவீரும் விடை சூழ பார்வதி சமேதராக கொலுவிருக்கிறார் ஆதிகரை கண்ட பகவான். சரி, அப்படி இருக்க அசுரர்கள் நினைக்கின்றார்கள் எப்படி அண்டே அந்த தேவாதேவர்களோ நரை நீரை விழி மூப்பு சாக்காலம் அணுகாமல் வாழ்கின்றார்கள். சரி, ஆனால் நாமோ என்ன பிறக்கின்றோம் இறக்கின்றோம். அவங்கள மாதிரி நாமளும் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும். சரி, வாழ வேண்டுமானால் என்ன செய்வது? என்ன செய்யலாம்? எங்கும் வல்லவராகிய அந்த ஆதிகரை கண்ட பகவானிடத்திலே சென்று கேட்டு தெரிந்து கொள்ளலாமே. ஆமா, என்று என்னமா இந்த அசுரர்கள் எல்லாம் சரி விடை சூழ எங்கே வருகின்றார்கள்? எப்படி? ஆதிக இலகிலே வந்தார்கள். கரை கண்ட பகவானை அணிதொழுதார். சரி, ஆதி பகவானே நரை நீரை கூப்பு பிடி அணுகாமலே நாங்கள் வாழ்வதற்கு நாதனை உன் திருவருளாரே நாதனை உன் திருவருளாரே நலம்பர அருள் போய் பகவானை வணங்கினார்கள். ஆமா அப்பா அசுரர்களே என்னடா ஒரு நாள் வரமாட்டீங்க? ஒரு காரணமாக வந்திருக்கின்றோம். என்ன காரணப்பா? படைத்தது நீங்கள் தான், அந்த தெய்வார்களை படைத்தது நீங்கள் தான். ஆனால் தெய்வார்களை இன்றைக்கும் சாகா சிரஞ்சீவியாக வாழ்கின்றார்கள். சரி, நாங்களும் திருந்தனும் செத்து செத்து பிழைக்கின்றோம். நாங்களும் அந்த தெய்வார்களை போல் சாகா சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதன் ரகசியத்தை அறிந்து போகலாம் என்று சொல்லி வந்தோம் சுவாமி. ஆமா ஆமா அப்பா சுரர்களே சுவாமி, தேவாதி தேவர்களைப் போல் நீங்கள் வாழ வேண்டுமானால் தேவாமிர்தம் அருந்த வேண்டும். அப்பா தெய்வாமிர்தம் சாப்பிட்டால் சாகா சிரஞ்சீவியாக வாழலாம். ஆமா சுவாமி, தேவாமிர்தம் எங்க சுவாமி கிடைக்கும்? தேவாமிர்தம் மார்க்கெட்ல வாங்க முடியாது. அப்படியா? வேற எங்க கிடைக்கும் சுவாமி? அதாவது கடையில் வாங்கலாம். கடையில் வாங்கினால் அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சிடும். சாகாமிர்தம் வேண்டுமானால் திருப்பால் கடலை கடை வேண்டும். அப்பா சுவாமி, நாங்கள் தனியாக சென்று கடத்த வந்து சொன்னால் கிடைக்குமா? கிடைக்காது. இதைத்தான் வள்ளுவர் அன்றைக்கு சொல்லி வைத்தார். எப்படி? இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று. ஆமா, எந்த வேலை யார் செய்ய வேண்டுமோ அந்த வேலை அவங்க தான் செய்ய வேண்டும். அதாவது தெய்வாமிர்தம் கடந்து பழக்கப்பட்டவர்கள் தேவா தேவுக்கள். ஆமா, அவருடைய துணை இருந்தால் மட்டும்தான் சின்ன தேவாமிர்தம் கிடைக்க முடியும். ஆகவே தேவார்களை துணை கூட்டி செல்லுங்கள் என்று சொன்ன உடனே வருகின்றார்கள். தேவாதி தேவர்களை இழைக்கிறாரே. வணக்கம். வணக்கம் இருக்கட்டும் ஐயா.
எங்களை தேடி வருவதற்கான காரணம் என்ன? அண்ணே உங்க உதவி எங்களுக்கு தேவைப்படுது. எங்களை வச்சு உங்களுக்கு நிறைய உதவி இருக்கு. வேறொன்றும் இல்லை. சரி அண்ணே கடலை கடையணும், அதற்கு நீங்கள் உதவிகரம் நீட்ட வேண்டும். ஐயா நாங்கள் உங்களுக்கு உதவி செய்தால் எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? நிச்சயமா உங்களுக்கு நேர்பாதை தருகிறோம். ஓ கடல்ல என்ன வந்து பிறந்தாலும் எந்த பொருள் பிறந்தாலும் நேர்பாதை தருகிறோம். அப்படி ஆகட்டும் என்று சொல்லி சம்மதித்து அசுரர்களும் தெய்வர்களுமாக சரி இருப்பார் கடலிலே வந்தார்கள். ஐயா, அப்படியே இருக்கையிலே அசுரர்களும் தேவர்களும் அசுரர்களும் தெய்வர்களும் அசுரர்களும் தேவர்களும் அசுரர்களும் தெய்வர்களும் நமது கடைய வேண்டும் என்று கடலில் வந்தார். அப்படியே இருக்கையிலே அசுரர்களும் தெய்வர்களும் அசுரர்களும் தேவர்களும் நமது கடைய வேண்டும் என்று அழகர் திருப்பார்கடலில் வந்தார். தீரகிரி மல்லையை வந்தார் வீதி வாரையா அழகிரி வரலாம், தாயிரை வாரையா அழகிரி வரலாம். கடலில் உள்துமி தாக்கினார். வளைக்கிழத்தை கடலை கொளாக்கினார். கடலில் கொண்டுமே தாக்கினார். அலைகடலை தாளியாக்கி அழகுதை வாகடையும் போதே வாகடையும் போதே அதை தான் பிறக்க சூரர்கள் தான் விருதி கொண்டார். அழகுதை வாகடையும் போதே அசுரர்களும் தேவர்களுமாக இருப்பார் கடலிலே வந்தார்கள். வந்து யோசிக்கிறான், என்ன யோசிக்கிறான்? அண்ணையே தம்பி என்னடா பண்ற? ஆனா வீச்சுல கையை வெறுங்கையுமா வந்துட்டோம். ஆமா அதாவது அமிர்தம் படைய வேண்டும் என்று சொன்னால் பாத்திரம் வேண்டும், பால் வேண்டும், மத்து வேண்டும். ஆமா அப்படின்னு சொல்லி ஆடி என்று சொல்லக்கூடிய கடலை தாலியாக மாற்றினார்கள். சரி மந்திரகிரி என்று சொல்லக்கூடிய மலை மத்தாக பாவித்து காசி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாகவே மூட்டி ஓட்டினார்கள். அசுரர் ஒரு பக்கம், தேவர்கள் ஒரு பக்கம். இருதரத்தார்களும் கடலை கடைய சரி சரி அதிலே தேவ அமிர்தமானது பிறந்ததா. பிறக்கக்கூடிய தீபாமிரதம் யாருடைய கையில வந்து கிடைக்கிறது? பிறக்கக்கூடிய தீபாமிரதம் யாருடைய ஒத்த கையில? குணம் படைத்த அசுரர் கையிலே கிடைத்து விட்டது. அதாவது கெட்டவன் கையில ஒரு பொருள் கிடைச்சுன்னு சொன்னா நல்லவங்களுக்கு கொடுப்பானா? அது எப்படி நீ கொடுப்பான்? அமிர்தத்தை கொண்டு ஓட்டம் பிடிக்கின்றான். ஆமா ஓட்டம் பிடிச்சிட்டான். பார்த்தார், இதை பார்த்த இந்த தெய்வங்கள் திக்கட்டு வரைக்கும் தெய்வம் தான் துணை என்று சொல்லி என் பெருமாளை நினைத்து முறையும் விடுகின்றார்கள். எப்படி எப்படியம்மா மாயவா கோபாலா கேசவா ரகுராமா அடிபரந்தாவா சரி. இந்த அமிர்தத்தை எங்களுக்கு அருள்புரிவாய் கமலக்கண்ணா என்று அப்படி அந்த கண்ணனுக்கு துதிபாடிக் கொண்டிருக்கிறார்கள். சரி சரி நினைக்கிறார் என் பெருமாள். நம்முடைய பக்தர்களின் குறையை தீர்க்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? ஆமா அதாவது நினைக்கிறார். என்ன? ஏண்டா சரி சரி பொதுவாக ஒரு உலகம் அழிய வேண்டுமானால், ஆனால் ஆடவர்கள் மசங்க வேண்டுமானால் ஆனால் எதற்கு மசங்குவார்கள்? கொஞ்சம் அதாவது பொதுவாக ஆ, அதாவது அசுர ஆடவர் எல்லாம் இந்த உலகத்திலே ஆண்கள் மயங்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு இரண்டு பொருள் தான் இருக்கு. என்ன தம்பி? ஒண்ணு மது, இன்னொன்னு மாது. ஆமா மது என்று சொல்லக்கூடிய கல்லை உண்டால் வைக்கும், உண்டபின் வைக்கும், உண்டவரை மட்டும் வைக்கும். மயக்கும் கட்டிங் போட்டாதான் கட்டிருக்க வேஸ்டிங் இருக்குன்னு தெரியாது. அப்படி நிற்பான். ஆனா மாது என்று சொல்லக்கூடிய பெண்மாயி அப்படி கிடையாது. கண்டாலே மயக்கும், கண்டவரை எல்லாம் மயக்கும், கண்ட மாத்திரத்திலே மயக்கும். ஆமா 60 வயசு தாத்தவும் மயங்குவார், 6 வயசு பையனும் மயங்குவான். ஓய், ஆமா ஆகவே பெண்களுக்கு தான் இந்த உலகத்துல மயக்கம் அதிகம். என்ன செய்வது? நாம் ஒரு பெண்ணாக செல்ல வேண்டும் என்று சொல்லி பெருமாள் எப்படி வருகிறார் பாருங்கள். எப்படி எப்படி கண்ணன் ஒரு மோகினி போல் வாரா, கண்ணன் ஒரு மோகினி போல் வாரா, கருதி அசுரரிடம் போரா, கருதி அசுரரிடம் போரா. ஒரு மோகினி போல்வா, ஒரு மோகினி போல்வா, கருதிய சூரனிடம் போரா, கருதிய சூரனிடம் போரா. நன்னடை சாயலத்தை காட்டினார், சாயலதை காட்டினார், அசுரர்களும் மதிம செங்கே நின்றார்,
அசுரர்கள் அதிம சாயங்களை காட்டினார் சாயலை காட்டினார் அசுரர்களும் முதிமையை கேட்டிருந்தார் அசுரர்களும் முதிமையை கேட்டிருந்தார் ஆளிவண்ணனாகிய பரந்தாமன் அமையா 8 அம்சம் 16 கலை 32 லட்சணம் இத்தனைக்கு வயசு 16 இத்தனைக்கும் வயது 16 வயதான ஒருவரும் அங்கையாக சமைந்து அந்த கடற்கரை ஓரமாக அப்படியே மெதுவாக அளந்து அளந்து நடந்து வருகிறாள் வெண்ணிலம் அழகு என் பெருமாள் என்று சொல்வார்கள் அந்த பெருமாளே ஒரு பெண்ணாக வந்தால் சொல்லவா வேண்டும் சரி 1000 சிரசு படைத்த அந்த ஆதிசேடனாலும் முடியாது ஆமா இப்படி வரக்கூடிய சமயத்தில் அப்பா இதை பார்க்கின்றார்கள் இந்த அசுர கூட்டங்கள் ஒருத்தர் பேசுறான் அடே என்ன ஏ தம்பி அண்ணா அது ஒரு பொண்ணு வருது பாத்தியா உன்னுடைய கண்களை பார்த்தாய கெண்டை மீன்களை போன்ற கண்கள் அம்மா நடக்கிற விசேஷத்தை பின்னாலையும் பாரு அவ கைவரிசையை பாத்தியா எப்படி இருக்கு நீ கரைக்கு கரைக்கு அடிக்கிறா பைத்தங்க போல 10 விரல் அழகு சரி பச்சரம் மதித்தது போல நகமழகு 10 பொண்ணு நகமழகு நல்லா இருக்கல்ல ஆமா உன் பக்கத்துல போய் சரி 4 வார்த்தை நறுக்குன்னு கேப்பமா அண்ணே நம்ம பக்கத்துல வரட்டும் யாரிடத்துல பேசின்றாலும் அவர்களே முதல்ல பேசலாம் சரி ஆமா என்று அப்படி அப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு உனக்குன்னு போட்டி சரி பக்கத்திலே வந்தார் சரி அப்பா சுரர்களே என்னம்மா தேவர்களே என்ன 2 பேரும் நீங்கள் சண்டையிட வேண்டிய காரணம் இதோ இருக்கு தேவாமிர்தம் ஆமா இந்த தெய்வாமிர்தத்தை பங்கு வைப்பது ஒரு சின்ன பிரச்சனைமா பாகத்துலதான் பிரச்சனையா எங்க பார்த்தாலும் பங்கு பிரச்சனை ஒரு நாட்டுக்கும் நதி நீரை பங்கு வைப்பது சரி பிரச்சனை அந்த அமிர்தத்தை எண்கையில் கொடு சரி நானே இருபி இருக்கும் சரிசமமாக பகிர்ந்து கொடுக்கிறேன் அன்னை பொதுவாக பெண்களை நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆமா ஆனால் இந்த பெண்ணை பார்க்கும்போது குடும்ப குத்து விளக்குமா காட்சி அளிக்கின்றார் என்ன சொல்லி மாயக்கடனுடைய கைகளில் தெய்வாமிர்தத்தை கொடுக்கின்றார்கள் அங்கே வாங்கினார் அமிர்த குடத்தை சரி சரி அப்பா சுரர்களே என்ன நீங்கள் இடதுபுறமாக அமருங்கள் சரி தேவுக்களே வாழ பிறந்தவர்கள் நீங்கள் வலதுபுறமாக வருங்கள் ஆகட்டும் இந்த அமிர்தம் தெய்வ அமிர்தம் ஆமா இதை தேவர்களுக்கு தான் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சரி. தேவர்கள் பாகமே தேவ அமிர்தத்தை பகிர்ந்து கொடுத்தார் அமிர்தம் முடிகிறது மாயமாக மறந்து விடுகின்றார் இருந்து அந்த அசுர கூட்டத்தில் ஒருவன் கண்ணை திறந்து பார்க்கிறான் டேய் அண்ணா என்னடா டேய் நம்ம ஏமாற்றி விட்டால் அந்த பெண் கண்ணை திறந்து பாருங்கள் முடியாதுடா பொய் சொல்ற டேய் பொண்ணு ஏமாத்திட்டு போயிட்டாடா அப்படியா அப்படின்னு சொல்லி கண்ணை திறந்து பார்க்கக்கூடிய சுயத்திரை சரி தெய்வார்கள் தெய்வாமிர்தத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஒன்னும் காணும் ஒன்னும் காணும் ஆமா மீண்டும் அந்த தெய்வார்களை பிடித்து அடி தண்டமாக அடிக்கக்கூடிய சமயத்திலே சரி வழி மறுக்க முடியாது இந்த தெய்வாதிவுக்கள் ஆமா மீண்டும் என் பெருமாளை நினைத்து முறையப்படுகின்றார்கள் மாயக்கிணறோ அச்சுதல் கூட்டத்தை அடியோடு அறுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கையிலே நீங்காமல் சொல்லி கொண்டிருக்கும் சுதர்சனம் என்று சொல்லக்கூடிய சக்கராயத்தை எடுத்து அப்படியே அசுரர் கூட்டத்திலே வீரார் பாதாள உலகத்திலே சென்று அசுரர் கூட்டம் ஆண் வர்க்கத்தை அடியோடு அறுத்து வருகிறது சக்கரம்பட்ட பாதாள உலகமானது அவையா இருந்தார் அசுரர்கள் பாதாளத்தில் இருந்தார் அசுரர்கள் பாதாளத்தில் இறந்தார் அசுரர்கள் பாதாளத்தில் ருசி முயல் வண்ணல் சக்கரதா ருசி முயல் வண்ணல் சக்கரதா இறந்தார் அசுரர்கள் பாதாளத்தில் இறந்தார் அசுரர்கள் பாதாளத்தில் இருந்தார் அசுரர்கள் பாதாளத்தில் சீர் மகிழ்வன் சக்கரதா சீர் மகிழ்வன் சக்கரதா அருந்தி இருந்ததோ அசுரர்களோ மணி கொரை ராட்சசியாய் இரும்பே சோல் மண்டை வெச்செடுத்தாய் சோல் மண்டை வெச்செடுத்தாய் இரம்பகுமாய் அரைக்கணைத்தாய் இரம்பகுமாய் அரைக்கணைத்தாய் சோல் மண்டை வெச்செடுத்தாய் கடனுடைய சக்கரம் பட்ட பாதாள உலகமானது எப்படி காட்சி அளிக்கிறது அங்குள்ள ஆண்வர்க்கம் அனைத்தையுமே அடிவேறறுத்து விட்டதா அதனை குலத்தலைவியாக ராட்சி சித்திரவேதி
நம்முடைய குலத்தை தலைக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தான் பாடுபட வேண்டும் என்று உன் உரத்திங்களை மறந்தாள். ஆண்டவனை நோக்கி அல்லும் பகலும் 12 ஆண்டுகள் தவம் இருக்கக்கூடிய சமயத்திலே தவறிலே காட்சி கொடுக்கிறார் பகவான். அந்த பெண்ணை பார்த்து கேட்கின்றார், பெண்ணை ராஜேஷி சுவாமி, உனக்கு என்ன வேண்டும்? அழிந்த உலகத்தை ஆள்வதற்கு சரி, எனக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு வர வேண்டும் சுவாமி. இப்போ இந்த சமயத்திலே உனக்கு ஒரு குழந்தைக்கு வரும் கொடுத்தேன் என்று சொன்னால் ஆமா, அந்த குழந்தை ஒரு ராட்சச குழந்தையாகத்தான் இருக்கும். சரி, ஆகவே உனக்கு நாளைக்கு வந்து நல்ல குழந்தைக்கு நான் பறிக்கின்றேன். முடியவே முடியாது சுவாமி. விட மாட்டான். அதான் சொல்லுவாங்க, கெடுமதி கேளாது. ஆமா, அதாவது படித்தவனுக்கு யாருக்கு எப்போது இதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கும் தெரியும். தெரியும். ஆண்டவரை எனக்கு கரைச்சல் பண்ணக்கூடாது. ஆமா, அவனா கொடுப்பான், நம்மளா வாங்கிக்கிடும். சரி, உனக்கு குழந்தைக்கு தானே வர வேண்டும். ஆமா, தருகின்றேன், வருவதை எல்லாம் நீயே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை பெற்றுக்கொள். அன்று முதல்வள் வைத்தேறி சேர்ப்புன்ற அத்தங்காதரும்பதற்கிணங்கே ஆமையா 10 மாதம் திகைந்த அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பெற்றெடுத்த ஆண் குழந்தை நாட்களுக்கு கடந்து சென்று 28 ஆகிறது. 28 கட்டி 40 நாளிலே பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி தாலாட்டி சீராட்டி எப்படி பெயர் சூட்டுகிறாள்? பகவான் அருளிய குழந்தையானதினால் சரி சரி, பத்மாசூரனாகிய வல்லரக்கன் என்ற திருநாம பெயரை சூட்டி அப்படி குருகுலத்துக்கு அனுப்புகின்றாள். குருகுலத்துக்கு அனுப்பும். 7 வயசுல குருகுலத்துக்கு அனுப்புவாங்க. இதுதான் வள்ளுவர் அன்றைக்கு சேவித்தார். கண்ணுடையோர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு, பொன்னுடையோர் கல்லாதோர். ஆமா, எண்ணென்ப ஏனை எழுத்தன்பை விரண்ட கண்ணென்ப வாழும் உயிருக்கு. ஆமா, ஆமா, ஒருமைக்கு தான் பெற்ற கல்வி ஒருவருக்கு எழுமைக்கும் ஏவப்படைத்து. ஆமா, இந்த கல்விக்கு அவ்வளவு பெருமை இருக்கிறது. ஆமா, ஆகவே குழந்தையை கல்வி சாலையிலே கொண்டு சேர்க்கிறாள். சரி, பாடசாலையிலே வந்த வல்லரக்கனானவன் அவையா என்ன படிக்கிறான் பாருங்கள். எப்படி? அறிவேறி கொண்டை வேந்தன் ஆதி சொடி படித்து, அறிவேறி கொண்டை வேந்தன் ஆதி சொடி படித்து, அறிவேறி கொண்டை வேந்தன் ஆதி சொடி படித்து, பாலே என்று படி படித்தான். பாலை என்று வடி படித்தார். அரச சீரங்களோடு 64 தலை, சசிரங்களோடு 64 தலை, அரச சீரங்களோடு 64 தலை, அத்தனையும் படித்தான். பாடவித்தை அத்தனையும் படித்தார். படித்தான், படிக்க தொடர்ந்தான். படித்தார், படிக்க தொடர்ந்தார். படித்தார், படிக்க தொடர்ந்தார். பாடசாலைகளில் சென்று வல்லரக்கனானவன் அவையா அறிவறியல் சுவடி கொண்டு ஆத்தி சூடி 10 வயதிலே நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கு வேண்டிய கலைகளை படிக்க வேண்டும் என்று சொல்லி சரி, ஆனை ஏற்றம், குதிரை ஏற்றம், மல்லிட விஷ்ணு தொழில் ஆய்வுக்கரையில் 64 ஐயமர கட்டு தேர்ந்து வருகிறான். இருப்பிடத்தில் சேர்ந்தான் வல்லரக்கன். 18 வயதாகிறது. அம்மா தாயிடத்திலே வந்து என்ன என்னமா சொல்கிறான்? மக்களே, ஏமா நீ மேல படிக்கல, நீ பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், எனக்கு கல்யாணத்தை பண்ணுவீங்கம்மா சீக்கிரம். ஏன் போக மாட்டேன்? அம்மா, அதாவது வயதாகி விட்டது உங்களுக்கு. ஏன் போக மாட்டா? துள்ளு. ஏமா, என்னுடன் படிக்கக்கூடிய அனைவருக்கும் திருமணமாகி விட்டது. அம்மா, அது மட்டும் கிடையாது, உங்களுக்கும் வீட்டுல வேலைகள்லாம் செய்ய முடியவில்லை. அம்மா, ஆகவே சீக்கிரமா எனக்கு வேலை. அதுக்கு ஒரு வேலைக்காரி வைக்கலாம். இப்ப நீ என்ன சொல்ல வர அத சொல்லு. அந்த காலத்துல அதாவது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வயசாயிட்டுன்னு சொன்னா சீக்கிரம் விளையாட முடியுமா? ஆமா, அம்மாவுக்கு ஒத்தாசையா இருப்பாங்கன்னு சொல்லி இன்னைக்கெல்லாம் கல்யாணத்தை முடிச்சு மருமகளை கூப்பிட்டு வந்தா கூட்டிட்டு வந்தால் மருமகளுக்கும் சேர்த்து அம்மா தான் சமைச்சு போட வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கு காலகட்டம். அதனால ஒரு வேலைக்காரியே கொள்ளலாம். அதுவே கொள்ளலாம் இல்லையா? ஆமா, அப்படின்னு சொல்லி திருமணம் முடிக்க வேண்டும் சொல்லி என்னுடைய தாயார் என்னமா சொல்கிறாள்? தன் குலத்திலிருந்து நேசுமற்றாள் என்ற பெண்ணை இவளுக்கு திருமணம் முடித்து வைத்தாள். பாதாள உலகத்தை மட்டும் சுட்டு வைக்கின்றார்கள். அன்று முதல் கிடைத்த பாதாள உலகத்தை அப்படி எப்படி அரசாட்சி செய்து வருகிறான் பாருங்கள். எப்படியம்மா செய்வோர் என்றுமே பாரான் பாதாள லோகம், பாதாள லோகம் அருள்சி நடத்திய பாரான் அரசு புரிந்துமே பாதாள லோகம், பாதாள லோகம் அருள்சி நடத்திய பாதாள லோகமெல்லாம் பணிந்தடி வணங்கிடவே, பாதாள லோகமெல்லாம் பணிந்தடி வணங்கிடவே, தாளை போல எந்த அரசு புரிந்துமே பாதாள லோகம், பாதாள லோகம் அரிசி நடத்திய மானகியம் இல்லாமல் வந்தேறு சொல்கேளாமல் சொல்கிறாமல் ஏழை குடி மக்கள்
ஏதோ உதவி செய்யாமல் உதவி செய்யாமல் அரசு ஒழுங்குமே மாறான் சாதாரண லோகம் வரிசை நடத்திய நிலவட்டோருமாகி வல்லரக்க நாட்டி விடத்தில வந்ததும் அவையா கொஞ்ச நாள் சிறப்பாக வருகிறான். தர்மம் இவை இரக்கம் பக்தி விசுவாசம் எல்லாம் உட்கொண்டு அன்போடு அரசாட்சி செய்து வருகிறார். நாட்கள் கடந்து செல்ல செல்ல தான் என்று சொல்லக்கூடிய ஆணவம் முடிக்கிறது. ஆமா, கொடுங்கோல் ஆட்சி புரிகிறான். சரி, கொடுங்கோல் ஆட்சி. ஆமா, அப்படின்னா வரிக்கு மேல வரிய போடுறான். சரி, இதை கெட்ட முடியாத சித்திரசர்கள் எல்லாரும் வட்டிக்கு மேல வட்டிய போடுறான். ஒரு நாட்டிலே ஒரு அரசன் சிறப்பாக ஆளவில்லை என்று சொன்னால் அந்த நாட்டுல மழை ஒழுங்காக பொழியாதான். ஆமா, இந்த பாதாள உலகத்திலே அதனால் மழை 12 ஆண்டுகள் பொழியவில்லை. சரி, இப்படி மழை பொழியாத காரணத்தினாலே பஞ்சம் தாண்டவம் ஆடுகிறது. சரி சரி, ஏழை மக்களுக்கோ உண்ண உணவு கிடையாது, உடை இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, இது நினைக்கின்றார். வரி கட்ட முடியாமல் தவிக்கின்றார்கள். இப்படி இந்த கொடுங்கோல் ஆட்சி புரியும் அரசனின் குடைநிலையில் வாழ்வதை விட வாழைய நலம் அது கோழைத்தனம் அப்படி சொல்லி ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்து படையெடுத்து வருகின்றார்கள். நான் நடித்ததோர் வேளையிலே, நான் நடித்ததோர் வேளையிலே, பயந்தங்கிருந்தவன் ஏது சொல்வான், பயந்தங்கிருந்தவன் ஏது சொல்வான், மனிதம் எடுத்ததோர் வேளையிலே, நல்ல கரிபரி காலாடில்லை, கலங்கர போர் செய்ய படையவில்லை, இல்லை வடக்கெனக்கில்லை எது, இல்லை வடக்கெனக்கில்லை எது, இருந்து நினைத்தானே வல்லரகள், நினைத்தானே வல்லரகள், இல்லை வடக்கெனக்கில்லை எது, இந்த வல்லரக்கனானவனும் அவையா அரண்மனைக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அரண்மனையை சுற்றி வளைந்து கொண்டார்கள் இந்த சிற்றரசர்கள் எல்லாம். இதை அறிந்த அரக்கரவன் ஒரு அறைக்குள்ளே இருந்து எப்படி அழுது புறம்புகிறான். ஐயோ பகவானே, ஆண்டவா, இந்த சிற்றரசர்கள் எல்லாம் நமது கோட்டையை சுற்றி வளைந்து கொண்டார்களே, சரி சரி, இவர்களோடு போர் செய்ய வேண்டுமானால் ஆனால் நாம் என்ன செய்வது? நமக்கு அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை, ஆமா, உற்றார் இல்லை, மெட்டார் இல்லை, உறமுறையார் யாரும் இல்லை என்று சொல்லி என்னை சுற்றி பார்க்கும் போது தன் அரண்மனைக்குள்ளே ஒரு சுரங்கப்பாதை ஒன்றை கண்டுபிடித்தார். அந்த சுரங்கப்பாதை வழியாக வருகின்றான். விட்டாரையா வண்டி, அவன் கால்நடையாக வருகின்றார். எங்கே போய் சேர்ந்தான் பாருங்கள். எங்கப்பா? அடங்கறியாத வனமதிலே, 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 வனமதிலே அருமறியாமல் போய் சேர்ந்தான், போய் சேர்ந்தான், போய் சேர்ந்தான். அருமறியாத வனமதிலே, 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 அருமறியாமல் போய் சேர்ந்தான், போய் சேர்ந்தான், போய் சேர்ந்தான். கொண்டானே சந்தோஷம் பெருகே நலத்துடைய என்னை வந்த ராஜாக்களை, 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 ராஜாக்களை நாட்டையானது கையெழவே, கையெழவே, நம்மை வந்த ராஜாக்களை, 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 ஆண்டவருடைய கையெனவே, கையெனவே, கையெனவே.
காட்டின் வழியாக தப்பி ஓடி வந்த வல்லரக்கனாகப்பட்டவன் சரி சரி காகம் போய் எண்டறியாத கள்ளப்படாவனத்திலே வந்து சேர்ந்தான். மனத்திலே வந்து யோசிக்கின்றான், நம்ம எதிர்த்து சத்துருக்களை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே பெரியது என்ன என்பதை அறிய வேண்டும். உலகத்தில் பெரியது சரி. எது பெரிது? இந்த உலகத்திலே பெரியது தவம்தான். பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகனோ கரியமால் வந்தியில் பிறந்தோன். கரியமானோ அலைகடலில் துயர்ந்தோன். அலைகடலோ ஒரு முனி அங்கையில் உடைக்கும். ஒரு முனியோ கும்பகலசத்தில் பிறந்தோன். கும்பகலசமோ புவிகளில் சிறியவன். இந்த புவியோ ஆதிசேடன் ஒரு தலைப்பாரும். ஆதிசேடனோ அம்மை உமையவள் சிறுவிரல் கடையாளி மோதிரம். அம்மை உமையவனோ சிவனுக்குள் ஒடுக்கும். சிவனோ தொண்டர் உள்ளத்தில் ஒடுக்கும். அதாவது இந்த உலகத்திலே பெரியவன் ஆண்டவனுக்கு தொண்டு செய்யறவன் தான். ஆமா நாம் ஒரு சிவ தொடராக சமைந்து சரி மரத்தை செய்து சிவத்தை பார்த்து மரத்தை வாங்க வேண்டும். இன்று அழகாக தவக்கோலம் கொண்டான். அமையா அப்படி எப்படி பாருங்கள். எப்படி கவியுடைதான அடிதான். கவியுடைதான அடிதான். ராஜமிதான். சரி சரி சாந்து சமாதனத்தை மேலையில் சாம்பலை வாரி பூசினான். கழுத்தில் ருத்ராட்ச கொட்டை எடுத்து அணிகின்றான். ஆமா உத்ராட்ச மாலை. விபூதி வாரி அணிந்தான். சரி சரி அப்புறம் அங்குள்ள சிறு சிறு கொண்டாங்கற்களை பொறுக்கி மலை போல குவித்து அதன் மேல் தரத சொந்த மந்திர வாளை நிறுத்தி சரி வாளின் பேரில் தலை ஏழும் கால் மேலுமாக 12 ஆண்டுகள் தவம் இருக்கின்றான். அத்தவசானது கைலாசமாய் கேட்டுகிறது. அக்கினி சோலையாகவே வீசுகிறதா. ஆமாம் பகவானும் பார்வதியும் பொழுதுபோக்காக சுக்கத்தை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். வைத்தாடுகின்றார்கள். அட்டகிரி பர்வதம்மா அருணகிரி பர்வதம்மா பர்வதம்மா அருணகிரி பர்வதம்மா அருணகிரி பர்வதம்மா பர்வதம்மா அருணகிரி பர்வதம்மா அட்டகிரி பர்வதமோ அருணகிரி பர்வதமோ அட்டகிரி பர்வதமோ அருணகிரி சொந்தகிரி பர்வதமோ பர்வதமோ சொந்தங்கள் ஆடுவாரா. சொந்தகிரி பர்வதத்தில் சொந்தங்கள் ஆடுவாரா. சொந்தகிரி பர்வதத்தில் சொந்தங்கள் ஆடுவாரா. பார்வதியும் பகவானோ பகவானோ மாவிரைய விளையாடு. பார்வதிய பகவானோ பகவானோ அபிநய விளையாட. சொர்ணகிரி பர்வதத்திலே சொக்கட்டங்கள் ஆடுகிறார்கள். சொக்கட்ட நாட்டம் என்றால் பகவானுக்கு யானை சின்னம், பார்வதிக்கு குதிரை சின்னம். என்று பார்த்தாலும் பகவான் வெற்றி அடைகின்றார்கள். பார்வதிக்கோ தோல்விக்கு மேல் தோல்வி. என்றாவது ஒரு நாளை தினத்திலே பகவானை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கும் போது அரக்கனுடைய தவம் முக்தி பெற்று கைலாசம் அனைவருக்கு எட்டுகிறது. அந்த சொர்ணகிரி பர்வதத்திலே உள்ள பகவான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து அரக்கனுக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். சொர்ணகிரி பர்வதத்தில் உள்ள பகவான் இருக்கிற பகவான். ஆமா அப்பா யோசிக்கிறார் பார்வதி, எப்படி மொத்தத்துல எத்தனை பகவான், இதுதான் தக்க சமயம் என்று சொல்லி அப்படியே இப்ப இதனுடைய குதிரை சின்னத்தை கொண்டு யானை சின்னத்தை அடித்து விட்டு கலைகளை வந்து சிரிக்கின்றாள். பகவான் சொல்றாரு, பார்வதி சுவாமி இதற்காக சிரிக்கின்றாய் சுவாமி என்ன அங்க எட்டி பாருங்க பார்வதி. என்ன நடக்குது சுவாமி? அதாவது ஆட்டத்திலே ஒருபோதும் பெண்களுக்கு வெற்றி என்பது கிடையாது. அதாவது எண்ணெய் நோக்கி கல்லைப்படை என்று சொல்லக்கூடிய வனத்திலே ஒரு அரக்கன் தவம் செய்து வருகின்றார். சரி அவனுக்கு என்னுடைய நெற்றிக்கடையிலிருந்து வழி கொடுத்துக் கொண்டிருந்தேன். அந்த சமயத்திலே நீ வெற்றி விட்டாய் பார்வதி. அந்த அரக்கனுக்கு சென்று வேண்டிய வரத்தை கொடுத்து விட்டு வருகின்றேன். ஆமா வரம் கொடுக்க வேண்டும். சரி நானும் வருகிறேன். பார்வதி, இந்த கைலாச மலையிலே ஒன்று சிவமயம் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் சக்திமயம் இருக்க வேண்டும். இரண்டு மயமும் இல்லாவிட்டால் அருள் நிறைந்த இந்த கைலாச மலை இருள்மயமாகிவிடும். சரி அப்படியானால் நாம் இரண்டு பேருமே போக வேண்டாம். அப்போது யாரை அனுப்ப அதோ வாருங்கள். நந்தி
அப்படி நந்தி தேவரை அனுப்பக்கூடிய சமயத்திலே ஆமா நந்தி தேவர் தன்னுடைய மாட்டு முகத்தை மாற்றி ஒரு வேத பிராமணை போல் எடுத்து கொண்டு அப்படியே வந்து இந்த கள்ளப்பட வனத்தை வந்து பார்க்கின்றார். அங்கே ஏராளமான கரையாம்புற்றுகள் இருக்கிறது. அதிலே ஒரே ஒரு கரையாம்புற்றுக்குள்ள இருந்து மட்டும் நமச்சிவாய மந்திரமானது ஒலித்துக் கொண்டே இருக்கிறதா? சரி பார்த்தார். அப்படியானால் இவ்விடம் தான் அந்த பக்தன் தோம் செய்கிறாரா என்று சொல்லி இவரை கையை தொட்டி எழுப்பினால் கல்லை எடுத்து எறியலாம் என்ன யோசித்தால் உடம்பு புண்படும். அவன் யாரை நோக்கி தான் இருக்கின்றான்? அந்த பகவான் நோக்கி தான் இருக்கின்றான். அவளுக்கு தெரியுது கல்லை எடுத்தால் உடம்பு புண்படும், மனம் கல்லாகும். அப்படி சொல்லி இந்த பகவானை நோக்கி அப்படி ஒரு பாடலை பாடும் போது மழை பொழிந்து கரையாமுற்று கரைகிறது. அரக்கன் கண்ணை விழித்து பார்க்கின்றான். உடனடியாகவே அந்த அரக்கனை அழைத்து கொண்டு சரி முதற்கோட்டை காவலாகி என்று சொல்லி விவரங்களை எல்லாம் சொல்லி அப்படி கைலாச மலைக்கு அழைத்து வருகின்றார். எல்லாம் கிடந்து எங்கே வருகிறார்? வானவர் லோகம் வருகிறார். வானவர் லோகம் சொன்னா அங்க கண்களோ இமையாது, தரையில்படாது. வானவர் லோகம் இந்த லோகம் எமுலோகத்தையும் கடந்து எங்கே வருகிறான் பாருங்கள். கண்டானே நல்ல சிவ கைலாசமெல்லாம் ஆயிரத்தில் 6 வகை ஓலை கொண்டீடு உண்டாக்கப்பட்டதொரு முதுமைகளெல்லாம் உலகத்தில் உள்ளோரே உரைகேடும் என்று உள்ளோரே வல்லரக்கனும் அதிதீவிரமாக சத்தியலோகத்தையும் கடந்து கைலாச மலை வந்தடைகின்றார்கள். அப்படி பக்தா, இதான் பகவான் வாழும் கைலாசம். சரி உனக்கு என்ன வேண்டுமோ பகவானிடத்தில் பெற்றுக்கொள் என்று சொன்ன உடனே பகவானுடைய ஆதார விதத்திலே வந்து அடியேற்ற மரம் போல் விடுகிறான். அப்படி விழுந்து சொன்னீங்க சுவாமி, நான் எதற்காக உங்களை நோக்கி தவம் இருந்தேன் தெரியுமா? அப்பா வல்லரக்கா, என்னை நினைத்து தவம் செய்தாயே காரணம் பாதாள உலகத்தை சிறப்பாக ஆண்டு வரக்கூடிய சமயத்தில் என்னை பிடிக்காத சத்துருக்கள் என்னை எதிர்த்து போரிட்டு வந்து விட்டார்கள். உன்னை பிடித்த ஜனியம் வாயில தாண்டா இருக்கு. என்னை பிடிக்காத சத்துருக்கள் படையெடுத்து வந்து விட்டார்கள். அவர்களை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு சிறிய வர வேண்டும் சுவாமி. சிறிய வரம் என்ன வரம் பாரு? கடுகதிலும் சிறிய வரம் கண்டரே ராகமையா, கடுகதிலும் சிறிய வரம் கண்டரே ராகமையா, அதிலும் சிறிய வரம் அதிலும் சிறிய வரம் கண்டரே ராகமையா, சிறிய வரம் சிறிய வரம் நதியெல்லோ சிறியவரோ நதியெல்லோ சிறியவரோ சிறியவரோ மகிமையுள்ள வரம் வேண்டும் வரம் வேண்டும் உனக்கு என்ன வர வேண்டும் கேள் சுவாமி. எனக்கு கடுகுதல் சிறிய வரமாக இருந்தாலும் காட்ட முடிய வரமாக இருக்க வேண்டும். சிறிய வரமாக இருக்க வேண்டும். எடை கூடிய வரமாக இருக்க வேண்டும். மண்ணை விட சிறிய வரமாக இருக்க வேண்டும். மகிமை பொருந்திய வரமாக இருக்க வேண்டும். அது என்னப்பா? கல்லு முள்ளு விளக்கு சுவாமி. இதோ இருக்கு தூண்டு விரல். இந்த தூண்டு விரலை கொண்டு 3 முறை தலை சுற்றி யாருடைய சிரசுக்கு நேராக நீட்டினாலும் அவருடைய சிரசானது சுக்குநூறாக போக வேண்டும். அப்படியா? அப்படிப்பட்ட வரத்தை கேட்ட உடனே பகவான் என்ன செய்கிறார்? என்ன நினைக்கிறார்? அப்பா கவலை வேண்டாம். உனக்கு என்ன வரம் வேண்டும் சொல்லப்படுகின்றார்.
சாமி கேட்டோம் சாமி. பகவானே, என்ன? என்னுடைய தோண்டி விரல் கொண்டு எவர் கழுத்தில் ஈட்டினாலும் அவங்களுடைய சிரசானது சுக்கல் சுக்கல் சுக்காக போகும்படியாக வர வேண்டும் என்றான் வல்லருக்கு. ஆமா, மாறி கேட்டபடிதானே உனக்கு வர வேண்டும். சரி, அப்படியானால் கள்ளமதில் ஒன்ன தொட்டல் பொடி வரவே தந்தே கேட்ட வரவழையா பக்தா வல்லரக்கா, தளமன்று சொல்லக்கூடிய உண்மையில் நீ நின்று போராடக்கூடிய இடத்தில் தளமதில் உனதுடல் பொடிபட தந்தே நீ கேட்ட வரம். சரி, போய்விடு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆடினான் பாடினான் ஆனந்த கூத்தாடினான். பகவான் வரம் கொடுத்து விட்டார் என்று சொல்லி அப்படி ஓடோடி வருகின்றார். அப்படி வரக்கூடிய சமயத்திலே அவரை பார்த்து யார் யாரெல்லாம் ஓடுகிறார்கள் என்ன வல்லருக்கு அப்படி யோசிக்கிறான். பகவான் வரம் கொடுத்து விட்டார் என்று வரம் கொடுத்தாரே பகவான். சரி, அவரிடமாவது ஒரு வார்த்தை சொன்னாரா? ஏன் சொல்லணும், எதுக்கு சொல்லணும்? பாடுபட்டு அழைத்து வந்தாரே நந்தியம் பெருமான். அவரிடமாவது ஒரு வார்த்தை இல்லை, சொல்லவில்லை. நல்லவங்காரியும் சொல்லாம கொள்ளாம சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆபத்துல வருது நம்மள தூக்கி விட்டான்னு சொன்னா அவனை கடைசி மறக்க கூடாது. அவனை பற்றி நம்ம செட்ல 7 பேர் இருக்கிறோம்னா மத்தியில உட்கார்ந்து அவனை தெரியுமா, அவனுக்கு அவன் ஆஸ்பத்திரியில இருக்கானா, அத நாங்க விடணுமா? அவனை பற்றி உனக்கு தெரியுமா? கன்னியாகுமரி மாவட்டம் அல்ல, திருநெல்வேலி மாவட்டமும் அவனாதான தெரிகிறான். திருநெல்வேலி மட்டும் கிடையாது, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், ஆத்தூர், கோமதி ஆண்டவருடைய புண்ணியத்துல ஒன்ன மாதிரி கிழிஞ்ச வாங்கி இருந்தா இப்படிதான். நம்ம கையில ஒண்ணும் கிடையாது, எல்லாம் அம்மா ஆண்டவன் கொடுக்கிற நமக்கு பெரிய மேல ஒரு சக்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து பேச வேண்டும். பெரிய திறமெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஆண்டவன் வாய்ப்புகளை கொடுக்கின்றான், நம்ம தெரிஞ்சது பண்றோம். அந்த தவத்தை செய்து வரத்தை வாங்கி கொண்டு வரம் கொடுத்த பகவானிடம் சொல்லவில்லை, வர்றான். வரும்போது நினைக்கிறார் அந்த கமலக்கண்ணன் யோசிக்கிறார், எப்படி இவன் வந்தான் வரத்தை கொடுத்தார் வாங்கிட்டு போறான், இவனை அவன் போக்குல விட்டுட்டா நிலைமை என்ன ஆயிடும்? அதே போக்குல போயிடும். ஆமா, விரல கொண்டு நிறுத்திட்டே இருப்பான். சரி, நினைச்சிட்டே இருக்கும். அப்படின்னா இவனை இவன் மனம் போற போக்குல விடக்கூடாது, இடையில பிரேக் போட வேண்டும். ஆமா, அப்படின்னு சொல்லி அப்படி 90 10 சென்று தோண்டதரை போலும் 10 தென்னை நிறைத்த கிழவனை போல் தோலும் நரம்பமாக தொங்கு தொங்கிட்டு கொண்டு 1000 கத்திரி செடிகளை தலைகீழ நட்டு வைத்து 1000 இல்லை கொண்ட குடத்தை கொண்டு தண்ணீரை கோருவதும் ஊற்றுவதுமாக அப்படி ஒரு ஆவரை செய்து கொண்டிருக்கிறார். சரி, அந்த வழிய வாரம் இந்த அரக்கு. இது என்ன தோட்டம்? இது கத்திரிக்காய் தோட்டம். இது மூட்ல காய்க்குமா இல்ல கொண்டையில காய்க்குமா தாத்தா? இது மூட்ல தப்பா காய்க்கும். தலைகீழ நட்டு வச்சிருக்கீங்க. 1000 மில்லி உள்ள பானை கொண்டு தண்ணீர் கோர்றீங்களா தாத்தா? இது எந்த காய்க்கும் என்று பலன் எடுக்க போறீங்க. ஒத்துட்டே இதுக்கு மேல எனக்கு வராதியா, நீ வந்தியா போனியா போயிட்டு நீ எங்கப்பா போயிட்டு வர? வர்றேன். எங்க போறப்பா? கைலாசமலைக்கு போய் வரம் வாங்கிட்டு வரேன் தாத்தா. கைலாசமலைக்கு யாரும் போக முடியாது. கைலாசமலைக்கு போனவே திரும்பி வந்ததே கிடையாது. ஆமா, கைலாசமலைக்கு போனவங்க திரும்பி வந்ததா இது வரைக்கும் கேள்விப்படலையா? நான் திரும்பி வரும்போது வாங்கிட்டு தான் தாத்தா வந்திருக்கிறேன். என்ன வாங்கிட்டு வந்திருக்கிற? வரம். என்ன வரம்? வரம் ஈட்டினை விரலுக்கு தலையேறும்படியான வரம். ஏராண்டி தாத்தாவுக்கு 90 100 வயசு ஆயிருச்சு. இந்த 100 வயசுல காசி முதல் கன்னியாகுமரி வரை எல்லா இடங்களுக்கும் சென்று வந்து விட்டேன். எல்லாத்தையும் பார்த்தையும் செஞ்சுட்டேன். நீ சொல்றிய வரோம்னு சொல்லி இந்த வரத்தை மட்டும் இது வரைக்கும் பாக்கலையா?
அதாவது என்ன அந்த வரத்தை மட்டும் நீ காண்பித்தாய் என்று சொன்னால் சொன்னால் தாத்தா பார்த்துட்டு தாத்தா சந்தோஷமா கண்ண மூடிடுவேன். அப்படியா? அப்ப அதான் வரம் பகவான் கொடுத்தார். சரி. நான் வாங்கிட்டு வர்றேன். சரி, சரி. வரம் தந்தேன்னு சொன்னாங்க, நான் காதால கேட்டேன். அப்படிதான். பேராண்டி, என்ன உனக்கு சுத்தமா அறிவில்லடா. என்ன தாத்தா சொல்லுங்க. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்பது என்ன? காற்று காற்று போனா தாத்தா பஞ்சர். டேய், என்ன பகவான் கொடுத்த வரம் ஒருவேளை பொய்வரமாக இருந்து என்று சொன்னால் சொன்னால் உன்னுடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சுவாரு. ஐயோ கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் தாத்தா. இட்லிக்கு போடுற சட்னி ஆக்கிடுவான். ஆமா ஆகவே உனக்கு வரம் கொடுத்தாரே பகவான், பகவான் அந்த பகவானை சோதித்து பார்த்து விட்டு வா. சரி என்ற உடனே அவையா இந்த வல்லரக்கனானவன் சரி திரும்பி கைலாச மலை நோக்கி வருகிறான். வரும்போது அவனை பார்த்து யார் யாரும் ஓடுகின்றார்கள். தேவாதி இவர்கள் எல்லாம் ஓட ஆரம்பித்து விட்டார்கள். சரி. வானவர்கள் ஓடினார், மறையவர்கள் ஓடினார். அவர்கள் ஓடினார், வானவர்கள் ஓடினார், மறையவர்கள் ஓடினார். மறையவர்கள் ஓடினார், மல்லையனோ ஆதித்த சந்திரனும் ஓடினார். அவர்கள் ஓடினார், மறையவர்கள் ஓடினார், மறையவர்கள் ஓடினார். மலையனோ ஆதித்த சந்திரனும் ஓடினார். இன்னுமில்லாத இரு முத்துகளும் ஓடினார். ஒத்திகளும் ஓடினார், முத்துகளும் ஓடினார். ஒத்திகளும் ஓடினார். இந்திரன் தந்தனோடு ரதிமுகன் ஓடினார். இனமில்லாத ரிஷி ஒத்திகளும் ஓடினார், முத்துகளும் ஓடினார். தீரக்கந்தனோடு தந்தி முகம் ஓடினார். தாண்டவர்கள் ஓடினார், தவ முனிமார் ஓடினார். முனிவார் ஓடினார், தவ முனிமார் ஓடினார். முனிவார் ஓடினார். தத்தவர் உதிக தப்பி தாழ்மையில் ஓடினார். அவர்கள் ஓடினார், முனிவார் ஓடினார். முனிமார் ஓடினார். அருமையோ தட்டு தப்பி தானவளும் ஓடினார். திருச்சாளி பந்தனத்தில் பிள்ளையார் ஓடினார். யாரும் ஓடினார், பிள்ளையார் ஓடினார். யாரும் ஓடினார். பெரிய தேவர்கள் வாகனத்தில் ஓடினார். பெரிசாலி வாகனத்துல பிள்ளையார் ஓடினார். முருகசேனம் ஓடினார். பெரிய வாகனத்துல மேலவரும் ஓடினார். அன்னபேர்கள் ஓடினார், தவ முனிவார் ஓடினார். முனிவார் ஓடினார், அன்னபேர்கள் ஓடினார், தவ முனிவார் ஓடினார். முனிவார் ஓடினார். தத்தவர் உதிக தப்பி தாழ்மையில் ஓடினார். அவர்கள் ஓடினார், முனிவார் ஓடினார். முனிவார் ஓடினார். தப்பி தானவளும் ஓடினார். வான் என்று சொல்லக்கூடிய ஆகாயலோகத்தார் தான் என்று சொல்லக்கூடிய மூலவத்தார் ஓடு அதாவது எல்லாரும் ஓடினார்கள். ஆமா ஆனால் அதுல ஒரே ஒரு கடவுளுக்கு மட்டும் ரொம்ப திண்டாட்டம். அது யாரப்பா? அதான் பிள்ளையார். எந்த பிள்ளை? அவனுக்கு பேர் முதல்ல வந்து விநாயக பெருமான். எல்லாரும் ஓடுறாங்க, பார்த்தார் விநாயக பெருமான். அதாவது ஒரு கிசுகிசா மரம் ஒன்றை பார்த்தார். அதன் பிடகிலே தலையை மறைத்து வைத்துக் கொண்டார். கிசுகிச மரம் உடைஞ்சு விழுந்துருச்சு. அப்பதான் யோசிக்கிறாரு, எப்படி நம்முடைய அப்பா நமக்கு கொடுத்திருக்க வாகனமோ என்னலையும் கேட்டுக்கிட்டா என்ன வந்து மாலை போட்டான்னு சொல்லி சொல்லி பேர்லயும் பெரிய பெரிச்சாலி வாகனத்தை கொடுத்திருக்காரு. ஆமா அப்படின்னு சொல்லி அசர பெரிச்சாலி வருகன்னு சொன்னாரு. பெரிச்சாலி ஓடி வந்துச்சு. சரி பெரிச்சாலி மேல போய் உட்கார்றாரு. அதாவது பொதுவாக விஜி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சாரணம் செய்யாமல் உட்கார்ந்த காரணத்தினாலே ஆமா அந்த பெரிச்சாலி அப்படி அப்பல போல சப்பிட்டு இருக்கார். உடனே யோசிக்காரு, அந்த உடனே பலூன் போல ஊதிட்டார். எந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு சொல்லி அப்படியே தலையை உள்ள வச்சுட்டு அப்படியே கைலாச மலையில இருந்து கடகடன்னு உருண்டு வராரு. ஆமா உருண்டு வரக்கூடிய சமயத்திலே பூலோகத்திலே வந்து ஒரு ஆளும் அரசும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்திலே வந்து இருக்கின்றார். அப்போது காலையிலே பெண்கள் எல்லாம் என்ன நாளையில பெண்கள் தானே எழுப்புவாங்க. தண்ணீர் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆற்றங்கரைக்கு குடத்தை எடுத்து கொண்டு வராங்க. சரி சரி வரும்போது பெண்கள் எல்லாம் பேசுறாங்க, அடியாக்கா என்ன இதுவரைக்கும் இந்த ஆலமரத்து அரசு மரத்து கடையில ஒண்ணு இல்லையா? நடமாட்டம் இல்ல. இந்த பிள்ளையாரு இப்போ ஒரு பிள்ளை இருக்கடி, இந்த பிள்ளையாரடி, தெரியல. பிள்ளையாரு இந்த பிள்ளையாரு யாரு யாரு? அன்று முதல் அவருக்கு பிள்ளையாருன்னு சொல்லி பெயர் வந்துச்சு. பார்வதி கொடுக்கல, அம்மா கொடுத்த பெயர் விநாயகர். வினைகளை தீர்ப்பான் விநாயகர். அத்துடனே இந்த அரக்கன் யாரையும் திறத்தவில்லை. எல்லாருக்கும் அச்சாணியாகிய சிவந்தாரை வரம் கொடுத்தார். அச்சாணி அசைத்து பார்க்க வேண்டும் என்று ஓடோடி வருகிறான். அம்மையா இதை வருவை பார்த்தார். சரி யாரு?
எல்லாரும் ஓடிட்டாங்க. பகவான் நினைக்கிறார் என்ன? என்ன பண்றது? அதாவது இவருக்கு ஒரு மாயை செய்ய வேண்டும் ஆமா அப்படின்னு சொல்லி ஒரு மாயை செய்தார். ஆமா அழகான ஒரு நந்தவன தோட்டம் ஒன்றை உண்டு பண்ணி சரி. அந்த நந்தவனத்திலே 50 புஷ்பத்தில் பகவான் அருவமாக மறைந்தார். ஏன்னா பகவானுடைய நிஜம் அங்கதான் இருக்கு, நிழல் ஓடுகிறது. ஆமா ஓடி சென்று அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் யோசிக்கிறார். வருகிறான் இந்த வல்லரக்கனானவன் சரி. கள்ள வரத்தை தந்தே கையிலை மாலையை விட்டு மாலையை விட்டு கையிலை மாலையை விட்டு மாலையை விட்டு காட்டு வெளி ஓடலாகுமோ சிவா காட்டு வெளி ஓடலாகுமோ கள்ள வரத்தை தந்து கையிலை மாலையை விட்டு கையிலை மாலையை விட்டு வழி ஓட்டலாகுமோ பரம சிவ காட்டு வழி ஓட்டலாகுமோ ஓடி ஒழித்து தாயம் பரமே சிவனை உமை ஓடி ஓடி திட்டாலும் பரம சிவமே உண்மை பரமே சிவனை உமை பரம சிவனே உண்மை ஒரு போது விடவும் மாட்டேன் சிவா ஒரு போது விடவும் மாட்டேன் ஓடி ஓடி திட்டாலும் பரம சிவனே உண்மை பரமே சிவனை உமை ஒரு போதும் விடவும் மாட்டேன் நீ பரம சிவ ஒரு போதும் விடவும் உயலை ஆயுதத்தியது போல் துரத்திக் கொண்டே வருகிறான். அப்படி பார்க்கிறான் பகவான காணோம். ஆமா எட்டி பார்த்தான், சரி. கடத்தி கூட காணவில்லையே. அப்படின்னு சொல்லி அந்த எங்கே போயிருப்பார்? எங்கு சென்றாலும் இந்த இதிலே வந்த மனம் எங்கே ஓடித்தாருந்தே எங்கே போய் சுற்றி தேடிய வாரான் கடம சிவனை எங்கே சுற்றி தேடிய வாரான் சிவனை எங்க சுற்றி தேடியவாரா காடே வானம் அதிலே ஓடு முயலை போலே முயலை போலே ஓடு முயலை போலே முயலை போலே காட்டரைகள் நிறுத்திய வாரான் சிவனை காட்டரைகள் நிறுத்திய வாரான் ஆண்டு பிரம்மத்தனிலே ஓடும் முயலை போலே ஓடு முயலை போலே கணக்கரை திரட்டியவாரா வல்லரசன் காட்டரசன் திரட்டியவாரா வந்து கொண்டே இருக்கிறார். சரி சரி. அரக்கனும் எட்டி பார்க்கிறான், பகவானை காணல, தடத்தை கூட காணல. அரளி செடியை பிடித்து அசைக்கின்றான், அரணியில் சத்தமிடுகிறான். ஆமா, செடியை பிடித்து அசைக்கின்றான், சிவனை என்று ஓலமிடுகிறான். ஆமாங்க யார் நிச்சயமா காணல. சரி சரி. எங்க போனாலும் இங்கதானே வருவாங்க. அப்படி இந்த ஒற்றையடி பாதையை சென்று செம்மன்று அமர்ந்து விடுகிறான். ஆமா, வந்துட்டான். சரி சரி. அமர்ந்திருக்கும் போது இருக்கிறார் ஆதி கரைக்கின்ற பகவான். 50 அடி பூவிலே ஒளிந்து இருக்கக்கூடிய அந்த பகவான் என்ன யோசிக்கிறார்? இவனுக்கு பயந்து நாம் எவ்வளவு காலம் இப்படி ஒளிந்திருப்பது? ஏன்னா அவனை கொல்ல எல்லாம் பகவானுடைய விளையாட்டு தானே. ஆபத்தை காப்பாற்ற வேண்டுமேயானால் சரி. நமது மைத்துனன் காக்கும் கடவுள் கண்ணன் வந்தாக வேண்டும். ஏன்னா பகவான் நினைச்சா எல்லாம் முடியும். ஆமா, அதாவது எல்லா ஆண்டவருடைய சித்து விளையாட்டு தானே. இந்த உலகமே ஒரு நாடக மேடை. நம்ம எல்லாம் நடிக்க வந்திருக்கக்கூடிய நடிகர்கள். சரி. ஆமா, கொஞ்ச காலம் நடிக்க வேண்டியதா. மார்க்கெட் போயிட்டுனா அடுத்து மேல போக வேண்டியதா. மேல போயிருவியா? நம்ம இருக்க வரைக்கும் இருக்கணும். உனக்கு காலம் இருக்குப்பா. அவனுக்கா யார் எப்போது என்று சொல்லி யாராலும் சொல்ல முடியாது. நிறைய பேர் நிலைமையை கண்டே நிக்கிறானே. முதல்ல வயசானவங்க போவாங்களா, சின்ன பையன் போவானா, அதெல்லாம் ஆண்டவங்க கையில. ஆமா, இங்க பூட்டி இருப்பாங்க. 108 வயசு பூட்டி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சரி. பூட்டிய ரூம்ல போட்டு பூட்டிடுவேன்ல. ஆமா, 20 வயசு பையன். ஆமா, அவனுக்கு இதாயிரும். இந்த மாதிரி யாருடைய கதை எப்போது முடியும்னு சொல்லி யாருக்கும் சொல்ல முடியாது. அப்படி சொல்லாதான் நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. படைச்சவனுக்கு மட்டும் தெரியும். ஆமா. ஏன் நம்ம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிறார் ஆதி இறைக்கின்ற பகவான். என்ன யோசிக்கிறார்? இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டுமானால் நம்முடைய வைத்திருந்தாய வாய்க்கண்ணன் வர வேண்டும் என்று சொல்லி காக்கும் கடவுள் கண்ணன் வந்தாக வேண்டும். கண்ணனை யோசிக்கக்கூடிய சமயத்தில் அவர் யசோதைக்கு 8வது, அதாவது தேவைக்கு 8வது குழந்தையாக பிறந்து ஆயர்வாடியிலே சூராவுக்கு பிள்ளையாக விளந்து அங்கே அட்டகாசங்களை செய்து அங்கு பல லீலைகளை செய்து அங்கே உள்ள கொம்பு பசுகளை எல்லாம் துரத்தி கொண்டு எங்கே வருகிறார்? கொம்பு பசு கேள்ளையே ஆயன் திரட்டி அல்லோ திரட்டி அல்லோ
தன்னிடரிலே கோட்டம் செய்தார் ஏக்கம்பை சுழற்றுவார் மாயன் ஓடி போவார் ஓடி போவார் இதுவாய் வந்தாலோ வளர மாட்டார் சுழற்றுவார் ஓடி போவார் ஓடி போவார் நடுவர் வந்தாலும் அமர மாட்டார் சுண்டை செடிக்குள்ளே மாயன் இருந்து கொண்டே தேசியக்குள்ளே வாசிப்பாரா மாயன் இருந்து கொண்டே ஆயிரபாடியுள்ள பசுக்கத்தால் அத்தனையும் திரட்டிக் கொண்டு பிருந்தாவனத்தில் நிறை சாய்த்து சீங்குழலை வாசித்து நிற்கிறார். தண்டகை என்று சொல்லக்கூடிய ஆற்று கரையோரமாக வந்து அப்படி திரை சாய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வழியிலே ஆமா அவர் இந்த வாசிக்கக்கூடிய சீங்குழல் ஓசை யாருடைய காதுகளிலே சென்று கேட்கிறது? யாரு இந்த ஐவதல் உஸ்பத்தில் அரக்கருக்கு மகிழ்ந்த வண்ணமாக ஒரு பாவனை செய்து கொண்டிருக்கின்றது பகவான். அந்த மாயவன் பகவானுடைய காதுகளை சென்று சீங்குழல் கேட்கிறது. துணி இவர் காதுல கேட்குது நினைக்கிறார். எப்படி அப்படின்னா இந்த சீங்குழல் யார் வாசிக்கிறா? இவ்வளவு அழகாக வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் சொன்னால் நம்முடைய அத்தாரை தவிர வேறு யாராலும் வாசிக்க முடியாது. ஆமா அப்படி என்று அப்படி இந்த ஆதியரை கண்ட பகவான் எப்படி வருகிறார் பாருங்கள். எப்படி முன்னமே வெண்ணை வேரோடி பின்னே ஒரு அல்லில் கட்டுண்டே ஊரலில் கட்டண்டே ஒரு அல்லில் கட்டுண்டே ஊரலில் கட்டண்டே நினையும் தேடிய வாரா பெருமா கண்டனையோ தேடிய வாரா ஊரலில் கட்டண்டே அன்று ஓவியதோ எல்லை சென்று மரத்தில் ஒளித்தே சென்று மரத்தில் ஒளிந்தே உதரை தேடிய வாரா பெருமா சோதரை தேடிய வாரா சென்று மரலில் ஒளிந்தே அச்சுதரை தேடிய பஞ்சவர்க்கே துணையாய் நின்றே பாரத போர் முடித்தே பாரத போர் முடிந்தே தாமரை தேடிய வாரா பெருமாள் தாமரை தேடிய வாரா பாரத போர் முடிந்தே ஆளி வண்ணானாகி கோபாலக்கண்ணனை தேடி சரி சரி ஓடோடி வந்து ஒத்தனை விழுந்தார். அத்தான் அபயம் கண்டா அபயம் மணிவண்ணபயம் மண்ணெழுந்து கிடத்து சொன்ன மாயவதாரா அபயம் அபயம் என்று விழுந்து விழுந்தார். சரி சரி புரட்டி பார்க்கிறார். உருட்டி உருட்டி பார்க்கக்கூடிய சமயத்திலே முதலில் முதலில் வச்சிருக்கேன். மச்சரேகை ஒன்று தென்படுகிறது. சரி இதனுடைய அத்தான் தான் என்று அறிந்து ஆ, அப்படி காராவின் பால் உறந்து கொடுத்து சரி வருத்துகின்றார். ஆ, அத்தான் என்ன? அதாவது நடந்த விவரங்களை எல்லாம் சொல்லுகின்றேன் கேளுங்கள். ஆமா ஒரு அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து விட்டேன், ஆமா கொடுக்க கூடாத வரத்தை கொடுத்து விட்டேன். அப்படியே இப்ப யார்கிட்ட கதை விடுறீங்க? உங்கள்கிட்ட தான் கொடுக்காத கொடுத்து விட்டேன். அதாவது அத்தாட்ட தான் கதை விட முடியும். ஆமா மச்சான் என்ன இப்போது அந்த 1000 தான் இருந்தாலும் என்ன மச்சான் மாப்பிள்ளைக்குள்ளதான் பேச முடியும். பேச முடியும்? அத்தான் இப்போது அந்த அரக்கனை கொண்டு என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்ல அப்படியே பகவானை எங்கே நிறுத்திவிட்டு சரி சரி நடந்து திருமாலவிடம் விட்டு நாதனார் கொடுத்தவரும் ஜோதிக்க கடந்த ஆளிலை மேல் உயர்ந்த மாயிரம் பச்சை மாலும் பெண் சுரூபம் மாறி சரி நடந்து வந்தவள் அரக்கன் தன்னை துணிக்கவே கேது பேசும் கொள்வோம் என்று கடந்தை ஒரு வாகவன்று மாயவன் என் பெருமாளொரு கோலம் கொண்டவள் நந்தன்னோடலை சொல்வாரியே எங்கள் மிக்க மாயல் போலகள் வாரா செல்வமாரியே மாயின்
மேயவர்கள் ஆனந்தமாக ஆனந்தமாக சுடனாடு செல்வர வென்றதுவமா ஆனந்தமாக ஆனந்தமாக அச்சுதனாரி சிவந்த பெண்பருவமா பெண்பருவமான துணை வேதனையாக வேதனையாளுக்கு முதல் பராமலே வடிகள் கொண்டு வாரா வேதனையாக வடிகள் கொண்டு வாரா பரவங்களுக்கு வீடு கட்டுவோம் வீடு கட்டுவோம் இலைகள் மோதிரங்கள் மாணிக்கத்தாலே வீடு கட்டுவோம் ஆளை வண்ணனாகி வருந்தாமல் நினைக்கிறார் என்ன யோசிக்கிறார்? இந்த உலகம் அழிய வேண்டுமானால் சரி சரி நாம் ஒரு பெண்ணாக செல்ல வேண்டும் அமையா என்று உலகம் அழிகிறது. எத்தனையோ விதங்களால் அழிந்தாலும் அம்மா பெண்ணால் அழிவு வேறழிவு என்று சொல்வார்கள். நாம் ஒரு பெண்ணாக செல்ல வேண்டும் என்று ஆளை வண்ணனாகி இந்த பரந்தாமன் 32 லட்சணம் வயதோ 16 சரி அழகான ஒரு பெட்ரூமாக சமைந்து சரி வேண்டிய பொன்மணிகளை எல்லாம் அலங்கரித்தார். அதாவது மண்ணிட மண்ணுக்கழகு பொன்னிட பெண்ணுக்கழகு. பெண்கள் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் ஆடை ஆபரணங்கள் அதை சூடுவதால் தான் அவர்களுக்கு மேல் அழகு சேர்க்கும் என்பதை அறிந்து மீண்டும் வேண்டிய ஆடை ஆபரணங்களை எடுத்து எப்படி எண்ணுகிறார்? பத்தரமா திருடங்க தீரத்தாலே மத்திரை வதித்த மகன செங்கினே மத்திரை வதித்த மகன செங்கினே திருக்கத்திலும் என்று எடுத்தணிந்தாள் இதனிலே நாளப்பட்டு போகாலே கைகளிலே தாளமும் அழுப்பது ஒரு விசரி ஒரு விசரி ஆளை வண்ணனாகி வரந்தாமன் சரி சரி முத்து மாலை கொத்து மாலை வச்சிர மாலை துளசி மாலை வாகு மாலை திருக்கண்ட மாலை எடுத்தடைந்து நம்ம காதுகள்ல எத்தனையோ ஆவரணங்களை எடுத்து அடைகின்றார். காதுகள்ல எத்தனை? அதாவது காதுகளுக்கு முசிறி அதாவது காதுகள்ல வந்து அவரை எழுப்பி கேட்டுட்டு வா பாம்படம் உண்டு. அடுத்த பாட்டுல நான் கேட்டு வந்து அத்தனை ஆபரணங்களையும் சொல்றேன். சொல்லிருவேன் நல்ல பையன் இல்லையா? ஏன்னா என்னுடைய துணை புலவர்கள் இவரோட தான் இருக்காங்க. துணை புலவரை இப்பவுமே காலங்கள்ல பாக்குறீடா? கனிமத்தக்க இருக்காங்க, வயசு 84 வயசாச்சு என்ன இருக்காங்க. அவங்க அடுத்த பாட்டுல கேட்டு இந்த சாஸ்திரத்துல தெரியாத பாடல்கள் எல்லாம் பாடி நம்ம அவ்வளவு உண்டு. இந்த பாம்படம் போடுவாங்கல்ல, ஆமா, அதுக்கு மேல குச்சி போடுவாங்க. குச்சி, ஆமா. அப்புறம் வேண்டிய வாடு நகைகள் போடுவாங்க. தங்கத்தின் விலை ரொம்ப குறைவாப்போம். ஆமா. கால ஐவர்ண பணிகளை போட்டினாள். தான் ஒரு ஆங்கார ஒரு சிறைக்கேற்ற பெண்ணை போல் அன்னபட்சி போன்று அதை காரகத்திலே அடியெடுத்து வைக்க தொடங்கினாள். அந்த சிலம்பெந்தொனியானது திதித்தி என்ன பேசி அம்பு போலாக இளையான் மாநகத்தில் வருகிற ஆட்டவரை செய்யவே வெற்றிட வகைகளை செய்யவே பெருமானவர் ரசிகர்களான போகப்பள்ள நடந்தாள்.
காலில் இணைந்து சிலம்பின் துணியானது ஜல் ஜல் என்று கேட்கிறது. அடிமேல் அடி வைத்து வந்து கொண்டிருக்கிறாள். அரக்கனுடைய காதுகளுக்கு நெல் இல்லை என்று கேட்கிறது. ஆமா, இது சார்ந்து சமாதி எல்லாம் கங்கம் என்று வாசனம் வீசக்கூடிய சமயத்திலே யோசிக்கிற அரக்கே, இந்த காலகட்டத்துக்குள்ள இப்படி சிலம்பின் ஓசை கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று அரச குடும்பத்தை விழாக இருக்க வேண்டும். இது யாரா இருக்கலாம்? இல்ல நாட்டியக்காரியாக இருக்க வேண்டும். இல்ல மோகினியா, இல்ல டாகினியா? இன்றைக்கு அருகே வந்து பார்க்கக்கூடிய வேளையில் என்ன மோகினி என்றால் மோகினி என்றால் பெண் பேய். ஆமா. டாகினி என்றால் ஆண் பிசாசு. பிசாசு. இது ரெண்டும் இல்ல. ஆமா. பாதம் பூமியில படுது. ஆமா. அப்படின்னா பொண்ணே தான். அதுவும் ஒன்னே தான். பக்கத்துல போ. சரி. வசமா 4 வார்த்தை கேளு. அப்பா ஊருக்கு புதுசுன்னு விட்டாலும் விட்டுருவான். அதாவது என்ன வேற யாருக்கு மாறு ஏதாவது பேசணும்னு சொன்னால் இடது காலில் கிடக்க செருப்ப வலது கையால கடத்தி ஓட்டுவா போடு. அப்ப யோசிக்கிறான், என்ன பரவாயில்ல வாங்கிக்கிட்டு வந்து காட்டுக்குள்ள யாருதான் இருக்கா? வழியை மறித்தான். என்ன கேட்கிறான்? என் கண்ணை மணியை தேனை திரும்பி அமைத்து விட்டதில்ல முதை தன்னந்தனியாக இது காட்டு வழியாக வருகின்றாய். உன்னுடைய ஊர் என்ன, பெயர் என்ன? அடைய ராட்சதா, என்ன ஊர் பெயரை சொன்னால் விட்டுடுவாயா? சொல் பார்க்கலாம். பழுநாடு ஆயர்வாடி ஆயர்வாடி வெட்டணும். அப்படியா? ஆயர்வாடி அம்மா யசோதை அம்மா, என்னுடைய பேர் கிருஷ்ணவதி. எங்க அப்பா நந்தகோணப்படி என்றார்கள். பல பாசாங்க வார்த்தைகளை சொல்லு. இனி நாம் காலதாமதம் செய்தோமானால் குடும்பத்தை உணர்ந்து தொண்டு விரல் வரமாகிறோம் என்ற ஞாபகம் வந்தால் சரி, அவரது கடை இங்கே பற்றாது என்று அம்மா எதெல்லாமோ சொல்றா. உனக்கு ஆவி இருக்கா? ஒரு காய் இருக்கு. ஒரு கால 9 தடவை ஆகும். அவ பெயரு பொண்டாட்டி பேரு நேசம். குணம் சாதம். ரொம்ப அரண்மனையில் வைத்து விட்டு என்னைக்கு மங்கடைக்கிறாய் அப்படின்னா ஒரு சத்தியம் செய்தருவாயா? ஒரு சத்தியம், ஒரு 1000 சத்தியம் செய்தாரு உனக்கு. என்ன என்ன சத்தியம் தான்? சத்தியம் தான். என்னிலகே செய்துதரே கைவிடவோ இடமழை என்னிடவோ வீரடந்த வல்லரக்கல் செய்யலை வந்திருமிருந்து செய்யலகே சத்தியம் தான். இவரெல்லாம் பாரணவே மையல் கொண்ட வல்லரக்கல் மாயும் அன்று அறியாமல் தைதல் பேரில் எடுத்து தொண்டு விரல் கடலிலே தொட்ட போது கண்டலை தரித்துக் கொண்டு வானில் போய் விழுந்திடுவாங்க. தலைகடல் வீதிலே போய்விலே மரமறிவது போல தினமன் கால்வை தோணே நாடக வாசகமாக அப்படி கோரிட நேரம் மதிலே கொண்டவனை கொலை செய்த கள்ளத்தில் ஆடி நடந்தாரே சமைந்து
இருக்கையிலே ஒன்று மந்த விந்து வரை வாழாக போகாமல் வாழகனாய் வணங்கும் நாளான நாளையிலே நல்ல சரி வாரத்திலே மேலான உத்திரத்தில் பங்குனி வாழும் தீரத்தில் 17ஆம் தேதியிலே நாங்கள் வந்து குடைபிடிக்க தாராடு சிங்கம் குடை பிடிக்க படையோடு வந்து பிறந்தாரே ஐயன் சுயம்புலிங்க ஐயன் பிறக்க அளவுள்ள வெய்ப்படை தானே பிறக்க வன்னியர் வலது பிறத்தானோடே வளைகடிக்காரன் வந்தகாரனோடே முன்னோடி மோரேகள் முன்னோடி தாடிக்காரனோ மோதல் வலது பிறத்தானோடே வெல்லும் வச்சம்போ வரையும் பிறந்தேதுமா வந்து படையோடு பிறந்தாரே